இந்த கடைசியான இந்த திரைப்படமான ஜனநாயகன் என்ற திரைப்படத்தையும் சிகப்பு பூதத்தின் பினாமி நிறுவனமான ரோமியோ பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த படம் ஹிட்டானா கூட இவங்க வாங்கி வேணுக்கு நஷ்டம் பண்ணுவாங்க. விஜயோட கடைசி படம் ஃப்ளாப்பு. இப்போவே நடக்குது. ஏன்னா வியாபாரத்தில் விஜய்க்கு கண்ட்ரோல் இல்லை. யார்கிட்ட விற்கணும்னு கண்ட்ரோல் அது அவர் பண்ண முடியாது. உன் சம்பளம் கிட்ட போ பஸ்ன்றவங்க. இன்னொன்று, கடந்த காலங்களில் விஜய் இந்த வாரிசு வலிமை ஒன்றா ரிலீஸ் ஆனப்போ என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? தேட்டர் கம்மியாக கொடுத்தாங்களா? நீங்கள் சொன்னது மாதிரி சிகப்பு பூதம் தான் தமிழ்நாட்டோட தேட்டர் கண்ட்ரோல் பண்ணுது. சினிமாலையும் போக முடியாதுன்னா நிம்மதியாக கொடுக்க மாட்டேங்க. அண்டு உதயநிதி சிஎம் ஆவார். இதை விஜய் ஏற்றுக்குவாரா? இல்லை பரவாயில்ல, ஒரு ரிஸ்க்கு தான் எடுத்து பார்ப்போமே, ரிஸ்க்கு எடுக்கக்கூடிய நிலைமையில் விஜய் இருக்காரா? கட்சியை உடச்சி என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ பெரிய கட்சி அதிமுகவே கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்க. விஜய் கட்சி என்னென்ன பண்ணுவாங்க?